கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போயா பாஸ் தான் ஸ்பின் பண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட செகண்ட் ஐடி. நம்ம ஃபர்ஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால நம்ம விளாட்றது இல்லை. இந்த ஐடியா தான் இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட செகண்ட் ஐடி. யூஐடி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் ஐடி. ரிக்வஸ்ட் கொடுக்குறதுனா கொடுங்க. நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயா பாஸ் ரிங் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம டேரெக்டாக போகிறது பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட் ஆகுமா, இல்லை ஸ்பின் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட் ஆகுமான்னு. இங்கே 219 டைமண்ட் தான் கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு, எதில் கம்மி டைமண்ட் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கும் இந்த டவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஸ்பின் பண்ண வேலை ஒரே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டோக்கன் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன இருக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஸ்பின் பண்ணிடலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே போயிட்டு ஸ்பின் பண்ண போகிறோம். கிளியர் கேட்சை மட்டும் கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் கிளியர் கேட்சை கொடுத்தா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டுருவோம். எப்படியாவது கொடுத்துருக்கா, அவ்வளோதான் கைஸ், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்களாட்டுக்கு. ஆனால் ஒரு 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ், அது வரைக்கும் பரவாயில்ல. நமக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் ப்ளஸ் கூட இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எப்படி 10 டோக்கன் கொடுத்தாங்கன்னு தெரில. எப்படியாவது இந்த டைமண்டுக்குள்ளே போயா பாஸ் போட்டால் பரவாயில்ல. கொடுத்துருங்களா, 5 ஓகே பரவாயில்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுக்காம ஓரளவுக்கு 5, 3, 2 இது மாதிரி கொடுக்குறானுங்க. நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா இந்த இது கூட இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அப்படியே நல்லா கிச்சின்னு தொட்டுறலாம். தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 டைமண்டு 3ஆவது ஸ்பின்னு கொடுத்த போல் கைஸ், அவ்வளோதாங்க. நமக்கு 10 கொடுக்குறானுங்க. ப்ரீமியம் ப்ளஸ் மட்டும் கொடுங்களேடா ப்ளீஸ்ராலி. ஒரு 60 டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிங்கில் போய் ஸ்பின் பண்ணுறதாங்க பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 டோக்கன் தேவை. 60 டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு டக்குன்னு 10 கொடுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு 30 டோக்கன் கொடுங்க, இல்லாட்டி இந்த ப்ரீமியம் ப்ளஸ் கொடுங்க. எப்படியாவது கொடுத்துருங்கடா. வேகமாக தொட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 40 கொடுத்துருங்கடா. 5, 1, 3 அவ்வளோதாங்க முடிச்சு விட்டானுங்க. இப்படியே 5, 3 கொடுக்குறானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. எங்கடா எங்க கைஸ் டோக்கனை காணா, 60 நிக்குது. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது பக் வந்துருச்சா? இப்போ கொடுத்தானுங்களேடா, என்னன்னு தெரியல கைஸ். இங்கே இன்னொரு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம் என்ன ஆச்சு. இப்போ நமக்கு டோக்கன் கிடைச்சி இப்போ ஒரு 10 கொடுத்துறானுங்க. அவ்வளோதான், போடு கொடுக்குறானுங்க அங்கே. ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஏறுது பரவாயில்ல. ஏதோ பக்கில் பார்த்தீங்கன்னா ஏறாமல் இருந்துருக்குது, ஏறிடுச்சு. இன்னும் ஒரு 4 டோக்கன் வந்தால் கைஸ் நம்ம அதை போட்டுடலாம் கைஸ். சாதா ப்ரீமியம் போட்டுடலாம். ப்ரீமியம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் போட முடியாது. இன்னொரு 40 போடலாமா, 5 ஒன்றா போடலாமா, என்ன கைஸ் பண்ணலாம்? ஏன்னா ஒன்றா போகிறது வேஸ்ட்டு தான். 40 போடுது. அவ்வளோதான் கைஸ், வேற லெவல் கைஸ், வேற மாதிரி தரமாக கொடுத்துட்டானுங்க. ப்ரீமியம் ப்ளஸ்ஸே கொடுத்துட்டானுங்க, வேற மாதிரி. எப்படியோ நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. நம்ம வந்துட்டு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 90 இருக்குது. நம்ம அடுத்த போயா பாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கைஸ் நீங்கள் வந்துட்டு ரிங்கி வந்துட்டு ஸ்பின் பண்ணால் பெஸ்ட்டு கைஸ். சாதாவில் போகிறதோட இதில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ப்ரீமியம் ப்ளஸ்ஸு வேற மாதிரி கைஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 90 டோக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த போயா பாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தரமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டானுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல் கிளைம் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேல் பண்டில் வந்துட்டு போட்டுடலாம். எங்கடா மேல் பண்டிலு, எங்கடா ஃபீமேல் பண்டில் தான் இருக்குது, மேல் பண்டில் காணா. சரிங்க கைஸ், அப்படி ஏதோ பக்கில் வந்துட்டு வரமாட்டேங்குது. எங்கடா மேல் பண்டில், மேல் பண்டில் ஒரு ஓப்பன் பண்ணாமல் இருக்கோம் கைஸ். இருங்க கைஸ், ஓப்பன்லேயும் இல்லையே. எங்கடா கொடுத்து, என்னடா கைஸ் சரியான பக்காக இருக்குது கைஸ் இந்த கேமில். ஒன்று சத்தியமாக இப்போ மேல் பண்டில் எங்கே இருக்குது? இந்த போயா பாஸ் பண்டில் கூட எப்போ இருக்குன்னு நான் ஒழுங்கே பார்க்கல. நான் தான் கண்ணு தெரியாம மலையறனா, வாய்ப்பு இல்லையே. இதில் இருக்குமோ கைஸ்? மேல் பண்டில் கிளைம் பண்ண முடியாதா? வெயிட் கைஸ், இவனுங்க ப்ரீமியம் ப்ளஸ் போட்டால் ஃபுல்லாக கொடுக்க மாட்டானுங்களா? அடடே, இத்தனை வருஷமாக ஃப்ரீ ஃபயர் விளாட இது தெரியாமல் வந்திருக்கேன் கைஸ். நான் ப்ரீமியம் ப்ளஸ் போட்டால் ஃபுல்லாக கொடுத்துருவானுங்கன்னு நினச்சினேன். ஓகே கைஸ், நான் தான் கைஸ் ஒரு தற்குறித்தனமாக வந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து வச்சு போட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு தரமான ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ போயா பாஸ் ட்ரெஸ்ஸை போட்டுடலாம்.
ஓகே கைஸ், இதான் ஃபீமேல் பண்டில். நான் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன் ஃபீமே. ஐயோ வாய் வேறு குளருது. நம்ம வந்துட்டு ப்ரீமியம் ப்ளஸ் போட்டால் ஃபுல்லாக கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். இவனுங்க 50 தான் கொடுத்துருக்காங்க, 50 லெவல் தான் கொடுத்துருக்கானுங்க. சரி, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட ப்ரீமியம் ப்ளஸ் போட்டதில்லை, அதனால தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு கூட இது விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனால் வந்துட்டு ஸ்பின் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக போகிறதோட ஸ்பின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விழுகிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. வழக்கமாக சொல்கிறதா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் போட்டு விட்ருங்க கைஸ்.